நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் சிவனை மனதில் வடித்திருந்தால் உருவமும் அதுபோலவே அமையும். அதை நான் முற்றும் விரும்பவில்லை. ஏனெனில் தம் தந்தையைப் போன்றே நானும் சிவனை வெறுப்பவன். ஈசன் இத்தகு வார்த்தைகளை உதிர்ப்பது ஏன்? தனது வார்த்தைகளால் தன்னையே நிந்திக்கிறாரே. இதனால் அன்னை தாட்சாயினி ஈசனிடமிருந்து அதிகம் விலக நேரிடுமே. அன்னை தாட்சாயினியை விவாகம் முடிக்கும் எண்ணம் ஈசனுக்கு இல்லை போலும். நான் என் செய்வேன்? விஸ்வேஸ்வரனுக்கு எவ்வாறு எடுத்துக் கூறுவது? நான் செய்வதறியாது தவிக்கிறேனே. மகாதேவர் இருப்பதை உணர்ந்து தேடி வந்தாயா? மாயையில் ஆழ்ந்த மானுடர்கள் மகாதேவரை உணராது போனாலும் உன்னை ஏய்க்க இயலவில்லை. நீதான் அவரை முற்றும் உணர்ந்திருக்கிறாயே. சென்று ஈசனை தரிசித்து வா. அத்துடன் மறவாது அன்னை தாட்சாயினியின் முன்னிலையில் சுயநிந்தனை வேண்டாம் என கூறு. அன்னையின் உள்ளத்தில் தமக்கான அன்பை வளர்க்க கூறு. மறவாது கூறுவாயா? இதை நினைவில் கொள்வாயா? செல் செல் செல், விரைந்து செல். நந்தி, நந்தி, அனர்த்தம் செய்து விட்டாயே. அங்கு சிற்பக்கூடத்தில் அன்னையும் இருக்கிறார்களே. நாகதேவதையை அவர் கண்டு பயத்திற்கு ஆட்பட்டு அவர்கள் மகாதேவரை ஸ்பரிசிக்க நேர்ந்தால் அனர்த்தமாகிவிடுமே. ஸ்பரிசித்த கணமே வந்தவர் ஈசன் என்பதை அன்னை தாட்சாயினி உணர்வார்களே. சுவாமி, இதனால் தமக்கு ஊறு விளைந்திருக்கலாம். உயிரை காத்துக்கொள்ள ஊர்ந்து செல்லும் நிலையில் உள்ளவன் எனக்கென்ன ஊறு விளைவிப்பான்? சுவாமி, நான் இவனை ஏதேனும் பாதுகாப்பானதொரு இடத்தில் விட்டு வருகிறேன். மகாதேவரை தரிசனம் செய்தாயா? அவரை ஸ்பரிசிக்கும் பாக்கியமும் பெற்றாய். இனி நீ செல். எனினும் மறக்க வேண்டாம், அன்னையோடு ஈசன் எப்போது தனித்திருந்தாலும் எவரும் அவர்களை நெருங்கலாகாது. இதனை உன் உற்றார் உறவினருக்கும் அறிவுறுத்திவிடு. ஏனெனில் தாண்டவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு. அதை நினைவில் கொள்.
இனி நீ செல்லலாம். அன்னை தாட்சாயினி, ஈசனை ஸ்பரிசிப்பதை இம்முறை தவிர்த்து விட்டேன். இனியும் ஒருவர் அவர்களை நெருங்கலாகாது. அதனை தடுப்பதும் எனது கடமை. கூறுங்கள் சிற்பி, இனி நான் செய்ய வேண்டியது என்ன? கலங்காத நீரில் தெளிவாக பிம்பம் தெரிவதைப் போல சிதறாத சிந்தனையில் எழும் ஸ்திரமான கற்பனையே எனக்கு மார்க்கம் காட்டக்கூடியது. அந்த பொறுப்பு தமக்குரியதே. ஆகையால் தாம் சத்பீசனது ஒரு ஈர்க்கும் உருவத்தை கற்பனை செய்யுங்கள். நினைவிருக்கட்டும், தம் கற்பனையில் உருவாகும் உருவமே உருவச் சிலையாக வடிவம் பெறும். சத்பீசன் உருவத்தை எண்ணுவது எனக்கு சாத்தியமானதல்ல. நன்கு பிரயத்தனம் செய்யுங்கள் தேவி. முயன்று பாருங்கள். விழிமூடுங்கள். எண்ணிப் பாருங்கள். சத்பீசனை கண்ட முதல் சந்திப்பை, கண்கள் கண்ட காட்சியை எண்ணுங்கள். அதே சத்பீசன் அழகில் சிறந்திருக்கும் ஒரு உருவத்தினை கற்பனை செய்யுங்கள். கண்டீர்களா? தென்பட்டது சிவன்தானா? கூறுங்கள் தேவி. தேவி, இதன் அர்த்தம் என்னவென்றால், தந்தையின் விருப்பத்திற்கு இணங்கி வாக்களித்தீர்கள். சிவனையும் சிந்தனையிலிருந்து அகற்றிவிட்டீர்கள். எனினும் தமது இதயத்தில் அவருக்கு அளித்த இடம் பெருமையடையவில்லையே. நிறைவேறாத ஆசை தம்மை சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து நான் எவ்வாறு மீள்வது? தேவி, அந்த பிரமையிலிருந்து விடுபட்டால் போதும். தம் குழப்பம் தெளிவடையும். பின்பு மிஞ்சுவது 2 மார்க்கங்களே. நிறைவேறா ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இல்லையேல் அத்தகு சிந்தனையை தம்முடைய உள்ளத்திலிருந்து விடுவித்து விடுங்கள். தமது இதயத்தின் சுமையன் என்று பரிபூர்ண விடுதலை பெறாவிடில் அதில் பிறரொருவர் குறித்த சிந்தனைக்கு இடம் இருக்காது. ஆகட்டும், இருவரும் இணைந்து முயற்சிக்கலாம்.
என்னால் ஒத்துழைக்க முடியாது. நமது கற்பனையின்றி சத்பீசன் சிலை உருவாகாது. உருவாக தேவையில்லை சத்பீசனது சிலை. இவ்வேதனையை நான் சகிக்க இயலாது. சத்பீசன் உருவம் யாதாயினும் உள்ளதை உள்ளபடி நான் ஏற்கிறேன். எனினும் தமது அன்னை விவாகம் எனக்குத்தான். அன்னைக்கு நான் எடுத்துரைக்கிறேன். அவர்களும் ஏற்கத்தான் வேண்டும். அதை தவிர வேறு மார்க்கம் இல்லை. தேவி, சுவாமி, என்ன நேர்ந்தது? ஈசன் அவளது உள்ளத்தில் நிறைத்த உதாசீனத்தினால் தன் வாழ்வில் ஆசைகளை முற்றும் துறந்தாள். கற்பனை செய்யும் ஆற்றலையும் மறந்தாள். இன்ப துன்பங்களை பகுத்தறியும் ஆற்றலையும் இழந்தாள். அவள் கற்பனை திறன் பெருக வேண்டும். புதியதொரு இலக்கோடு அவள் வாழ வேண்டும். அது சாத்தியப்பட வேண்டுமெனில் தட்சனின் பிடியிலிருந்து அவள் மீள வேண்டும். சத்பீசா, மாளிகை எங்கும் உன்னை தேடி அலைந்தேன். நீ இங்கு இருக்கிறாய். என்ன சிந்தனை? தமக்கு இதை எம்மிடம் வினவவும் தோன்றியதா? ஆச்சரியம் எழுகிறது. அழகை பெறும் எண்ணம் எனக்கில்லை. பின் எவ்வாறு விவாகம் நிகழும்? இத்தகு விவாகமும் தேவையில்லை. எனது உருவம் யாதாயினும் இதுவே எனது அடையாளம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விவாகத்திற்காக என் அடையாளத்தை நான் ஏன் இழக்க வேண்டும்? சத்பீஷா, அது மட்டுமல்ல, என் முகப்பொலிவிற்காக என் வருங்கால மனைவி ஒரு அந்நிய ஆடவனுடன் இரவு முழுவதும் தனித்து. அதை நான் தவறாக கருதவில்லை. அதற்கு தமக்கு என் மீதுள்ள அக்கறையின்மையே காரணமாகும். தம் கௌரவமே தமக்கு பிரதானமானது. பிரஜாபதியின் சரிபாதி ஆற்றலை பெறுவதே தமது நோக்கம். சத்பீஷா, நான் இட்ட ஆணையை நீ பின்பற்றித்தான் தீர வேண்டும். மறவாதே, பிரஜாபதியின் சரிபாதி ஆற்றலை பெறுவது எனக்கு மாத்திரமல்ல, உனக்கும் பலனளிக்க கூடியது. உனது இந்த உள்ள கிடப்பை அனைவரும் அறியும் முன்னர் வந்துவிடு என்னோடு. வா. என்ன இது? சதி அருகில் இருந்தால் சத்பீசனது உருவச் சிலை முழுமை பெறும் என்றீர்களே. தாம் அளித்த பாறை வலுவற்றது. பாறை மண்ணை போல் எவ்வாறு உதிர இயலும்? எத்தகு கேள்வி இது? என் எஜமானரை காட்டிலும் சிற்பக்கலையில் தாம் அனைவரும் சிறந்தவர்களோ? அதுவே தமது எண்ணம் எனில் உருவச்சிலைக்கு தாமே வடிவம் தரலாமே. தம் அருமை புதல்வன் சத்பீசனுக்கு பொலிவளிக்கலாமே. சற்று அமைதி பெறுங்கள். பதற்றம் ஏன்? சிலை வடிப்பது எமக்கு சாத்தியமெனில் தங்களுக்கு சிரமம் இருந்திருக்காது. சிலை விரைவில் முழுமை பெறுதல் அவசியம். தமக்கு ஏற்புடைய பாறை யாதாயினும் அதனை வருவித்து தருகிறோம். நமது எண்ணம் என்ன? எதையும் வருவிக்க இயலுமா? சாத்தியமல்ல. இந்த சாமானிய பாறைகளினால் பலனில்லை. நீங்கள் விரும்பும் சிலையை வடிப்பதற்குரிய பாறையை இங்கு எடுத்து வர சதியும் என்னுடன் வரவேண்டியது அவசியம். தனித்து